நலமோட வாழை குறிப்புகள். நீண்ட காலமாகவே மக்களுடைய மனசில் மைதானாலே உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது உண்மையா? மைதாவுடைய மூலப்பொருள் என்ன? மைதா, ரவா, கோதுமை இதெல்லாம் ஒன்று தானா? யாரெல்லாம் மைதா சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மைதான்னு சொன்னதுமே எல்லாருக்குமே நினைவு வர்றது பரோட்டா தான். சில பேர் நான் மைதா சாப்பிட மாட்டேன், கோதுமை தான் சாப்பிடுவேன், ஸோ பரோட்டானாலுமே கோதுமை பரோட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மைதா பரோட்டாவில் மட்டும் கலந்துருக்கல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா உணவுகள்லையும் மைதா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெட்டில் மைதா தான் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிட்ஸா, பர்கர், பாஸ்தா, நூடுல்ஸ் இதில் எல்லாமே மைதாவால் தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் ஐட்டம்ஸ், குலாப் ஜாமுன், ஜிலேபி, சோன் பப்படி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் மைதா இல்லாமல் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் தான் தேடும். ஸோ அப்படி ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா பிஸ்கெட், சமோசா, பக்கோடா, ரஸ்க், பப்ஸ் இதெல்லாம் மைதா மாவில் தான் செய்கிறது. இப்படி நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது ஒரு உணவு மைதாவை கொண்டு செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போது மைதா மாவு எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் மைதா செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மை கிடையாது. மைதா கோதுமையிலேருந்து தான் தயாரிக்கப்படுது. இப்போது அரிசி எடுத்துக்கிட்டோன்னா உம்மி, தவிடு, அரிசி இந்த மாதிரி 3 லேயராக பிரிக்கணும். அதில் உம்மியை நம்ம விளக்கிடுவோம். தவிடோடைய கூடிய அரிசியை தான் நம்ம எடுத்துக்குவோம். நம்மளுக்கு அரிசி, அதாவது அந்த அரிசியை பாலிஷ் பண்ணுறதுக்காக அதில் உள்ள தவிடையும் நீக்கிடுவோம். அதே போல் தான் கோதுமையிலையும் உம்மி, தவிடு, கோதுமைன்னு இருக்கும். இதில் நம்ம உம்மியை நீக்கிட்டு தவிடையும் கோதுமையும் போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு. இதே நம்ம தவிடையும் நீக்கிட்டு வெறும் அந்த மாவை மட்டும் நம்ம அரைச்சோம்னா, நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சோம்னா மைதா மாதிரி ஆகிடும். இதுதான் ஃபாரினில் ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. நம்ம அரிசியில் எப்படி பாஸ்மதி ரைஸ் ஒரு வகையோ அந்த மாதிரி மைதாவும் ஒரு வகை தான். இன்னும் கிளியராக மைதா மாவு பாக்கெட்லலாம் ரிஃபைனடு வீட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி தவிட நீக்கிட்டு வெறும் கோதுமை மட்டும் திரியாக அரைச்சோம்னா அது ரவை. மைதாவுக்கும் ரவைக்கும் பெரிய வித்தியாசமும் கிடையாது. மைதாவை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைனாலும் மைதா மேலே உள்ள அதீத பயம் தேவையில்லை தான். இப்போது கோதுமையிலேருந்து மைதா வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் கோதுமை பழுப்பு நிறத்தில் இருக்குது, மைதா பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் இருக்குது. அது வெள்ளை நிறமாக மாறுறதுக்கு ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சந்தேகம் இருக்கும். மைதானுடைய அடையாளமே அதனுடைய வெள்ளை நிறம் தான். இந்த மைதாவை வச்சு ப்ரெட்டு, பன்னு, கேக்கு, பிஸ்கெட், பரோட்டா இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. கோதுமையில் உள்ள பழுப்பு நிறம் மைதாவில் வரக்கூடாதுன்ட்டு ப்ளீச்சுங்கிற ஒரு முறை கடைப்பிடிக்கப்படுது. ப்ளீச்னா ஆக்சிடேஷனுங்கிற ஒரு செயல்முறை தான். இதை நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இது கோதுமையில் உள்ள பழுப்பு நிறத்தை நீக்கிடும். அது மட்டும் இல்லாமல் குளோரின் கேஸ், பென்சாயின், ஃபெராக்சைன் போன்ற ப்ளீச்சிங் ரசாயனங்கள் இதில் பயன்படுத்துகிறாங்க. இதனோட ரசாயனங்கள் எல்லாமே குறிப்பிட்ட அளவு மட்டுமே பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த ப்ளீச்சிங் செயல்முறைங்கிறது கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறமா மைதாவில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இருக்காதுன்ட்டு உணவுத்துறை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைதாவை ப்ளீச் செய்கிறதுக்காக அலோக்ஷனுங்கிற ஒரு ரசாயனம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரசாயனம் நீரிழிவு நோயை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தொடர்ந்து 2016 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது. மைதாவில் நீரிழிவு நோயை உண்டாக்கக்கூடிய அலோக்ஷனுங்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த கெமிக்கல்ஸ் ப்ளீச் செய்யும் போது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது அதுவாக உருவாகக்கூடிய ஒரு துணை பொருளாக இருக்குது இந்த அலோக்ஷன். இந்த பயம் ஏன் வருதுன்னா, ஆராய்ச்சி கூடங்களில் எலிகளுக்கு நீரிழிவு நோய் உண்டாக்குறதுக்காக அலோக்ஷன் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆய்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அலோக்ஷனுடைய அளவு 25,000 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் பிஸ்கெட், பரோட்டாலாம் சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே நீரிழிவு நோய் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேர் எனக்கு மைதாவே வேண்டாம் அப்படின்னு சில பேர் ஒதுக்குவாங்க. அது ஓகே தான். ஏன்னா மைதாவில் மாவுச்சத்து அதிகம், நார்ச்சத்து கம்மி. அதுக்காக மைதானாலே கெமிக்கல்ங்கிற வதந்திகளை நம்ப வேண்டாம். இப்போது சில பேர் நான் மைதாவே தொட மாட்டேன், ஏன்னா கோதுமை தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நம்ம இப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெட்டு, பிஸ்கெட், பரோட்டா இதிலெல்லாம் நம்ம கோதுமை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுலேயும் மைதா இருக்கும். ஏன்னா மைதா இல்லாமல் எந்த ஒரு உணவையும் முழுமையாக கோதுமையிலையோ ராகிலையோ செய்ய முடியாது.
இன்னும் சில பேர் நான் மைதாவே தொட மாட்டேன்னு சொல்லிட்டு கோதுமையில் 5-6 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுவும் அதிகமான மாவுச்சத்து நிறைந்தது தான். மைதாவை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறது சிறந்தது. அதுக்காக யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறதும் கிடையாது. கோதுமையிலேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய இந்த மைதாவில் மாவுச்சத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது. 100 கிராம் மைதாவில் 350 கலோரிகளும் 10.3 கிராம் புரதமும் 0.7 கிராம் கொழுப்பும் 2.76 கிராம் நார்ச்சத்தும் 74.27 மாவுச்சத்தும் உள்ளது. இந்த மைதாவை முக்கியமாக பரோட்டாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அது ஏன்னு பார்ப்போம். பொதுவாகவே மைதாவை கொண்டு செய்யக்கூடிய உணவில் நிறைய கொழுப்பு சத்து சேர்க்குறோம். எக்ஸாம்பிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பரோட்டாவில் நம்ம அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணால் தான் பரோட்டா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைதாவை கொண்டு செய்யக்கூடிய ஸ்வீட்டில் நிறைய இனிப்பு சேர்க்குறோம். நம்ம இந்த பிஸ்கெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம கொழுப்பு வகையை சேர்க்க தான் செய்கிறோம். இதனாலேயே கொழுப்பு பொருட்கள் அதிகமாகும். இதில் ரொம்ப முக்கியமாக இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க கட்டாயம் மைதாவை சேர்க்கவே கூடாது. ஏன்னா இதில் எந்த நார்ச்சத்தும் இல்லாத வெறும் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா சர்க்கரையினோட அளவு கூடும். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் உள்ளவங்களும் மைதாவை சாப்பிடக்கூடாது. முக்கியமாக வெயிட் அதிகமாக உள்ள பெண்கள் மைதாவை சாப்பிடக்கூடாது. இதனால் அவங்களுக்கு மாதவிடாய் காலங்கள் தள்ளி போகிற அபாயங்கள் இருக்குது. இந்த வீடியோ முடிவில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த உணவு சாப்பிட்டாலும் அது அளவோடு சாப்பிட்றது சிறந்தது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு.